அனைவருக்கும் வணக்கம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போர் தொடங்கி 14 நாள் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் பலத்த சேதம். இஸ்ரேல் மீது ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்துகிறாங்க. ஈரானில் தாக்குதல்னா குண்டு மழையாக பொழிஞ்சிட்டாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். மிகப்பெரிய பாதிப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. ஈரானுக்கு தான் அதிக சேதம், இஸ்ரேலுக்கும் சேதம் அதிகமாக இருக்குது. ஆனால் போருடைய தன்மை இப்போ மாறுது. எப்படின்னா, இது வரைக்கும் வளைகுடா நாடுகளை நாங்கள் அவ்வளோதான் தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்த ஈரான் இன்னைக்கு காலைல ஒரு முக்கிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. தங்களுக்கு அருகே இருக்கிற தங்கள் எல்லையை அண்டை நாடுகளான வளைகுடா நாடுகளில் எங்கெல்லாம் அமெரிக்க படைகள் இருக்கிறதோ அதை நாங்கள் தாக்குவோம். அதே போல அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு துணை புரிகிற துறைமுகங்களையும் தாக்கி அவர்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுக்க போகிறோம் என்று அதிகாரப்பூர்வமாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அந்த துறைமுகங்களில் பணியாற்றுபவர்கள் தயவு செய்து வெளியே போய்விடுங்கள், அந்த இடத்தில் இருக்காதீர்கள், எந்த நேரத்திலும் நாங்கள் தாக்குவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிற முக்கியமான துறைமுகங்கள் அவருடைய அறிவிப்பிலே அது இருக்கு, எந்தெந்த நாடுகள்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டில் எந்தெந்த துறைமுகம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அபுதாபி கலீஃபா துறைமுகம், அது ஒரு முக்கியமான துறைமுகம். துபாய் ஜபல் அலி துறைமுகம். அதே போல ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கிற இன்னொரு துறைமுகம் ஃபுஜைரா துறைமுகம். கத்தாரில் இருக்கிற ஹமாத் துறைமுகம், ரஸ்லஃபான் துறைமுகம். இப்படியான துறைமுகங்களை அவங்க ரொம்பவும் குறிவைக்கிறாங்கன்னு தகவல்கள் தெரிவிக்குது. எனவே இந்த பகுதியில் பணியாற்ற நம்முடைய இந்தியர்கள், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்காக பதற்றப்படாதீங்க. நாம் இருக்கிற இடத்துல எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க முடியுமோ அது இருக்கணும். தொடர்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. தகவல் என்பது தான் போர்க்கால சூழலில் மிக மிக முக்கியமானது. அதுதான் நம்மளுடைய உடைமைகளையும் நம்முடைய வாழ்க்கையையும் காப்பாற்றும். பதற்றமே அடையக்கூடாது, வீட்டில் உள்ளவங்கள பயமுத்திடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் எப்படி சூழ்நிலை இருக்குது, ஏதாவது நடக்குமா, நடந்தால் நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது, இதை உடனடியாக இங்கே உடனே உங்களுக்கு எங்கே நீங்கள் பணியாற்றுறீங்களோ, எங்கே நீங்கள் வசிக்கிறீங்களோ அந்த 2 இடத்துல இருக்கிற தொடர்பு அதிகாரிகள், அந்த நாட்டுடைய அதிகாரிகள், அந்த உள்ளூர் நிர்வாகம் இருக்கும் இல்லையா, சிவிக் பாடின்னு சொல்லுவாங்க, நம்ம அதில் முனிசிபாலிட்டி அது இதுன்னு சொல்லுவோமா, அது மாதிரி அங்கே என்ன நிர்வாகங்கள், உள்ளூர் நிர்வாகங்களோ அதோட தொடர்பில் இருங்க. உங்களுக்குள்ளேயும் நம்ம தமிழர்களுக்குள்ள அடுத்த கம்பெனி, அடுத்த ப்ராஜெக்ட் ஏரியாவில் வேலை செய்கிறவங்க, மேலதிகாரிகளாக இருக்கிற தமிழர்கள், இந்தியர்கள், அவங்களுடைய உங்களுக்கு நண்பராக இருப்பாங்க, இல்லை உங்கள் நண்பர்களுடைய நண்பராக இருப்பாங்க. எனவே அவங்களுடைய எண்களை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுக்கோங்க. நம்ம பகுதியில் உள்ளவங்க, நீங்கள் எந்தெந்த கிராமங்கள்லேருந்து நகரங்கள்லேருந்து வந்திருக்கீங்களோ அங்கே உள்ளவங்களோட தொடர்பில் இருங்க. ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடப்பது ஏதாவது ஒரு தகவல் வந்தால் உடனடியாக உங்களை தற்காத்துக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பின்பற்றுங்க. இதில் 2 பேரை நம்பக்கூடாது. 2 டைப்பான ஆள் எப்போதும் இருப்பான். ஒருத்தன் ரொம்ப டென்ஷனாக பதட்டமாகவே இருப்பான், பயமுறுத்திடுவான். அவன்கிட்ட அவன் ஐடியாவை கேட்காதீங்க. இவனை விட ஆபத்தானவன் இன்னொருத்தவன். அவன் எப்படின்னா, எதை பற்றி கவலையே பட மாட்டான். அவன் பெரிய அறிவாளி மாதிரி, இதெல்லாம் ஒன்றும் நடந்துடாது, இந்த நாடு பார்த்துக்கும், இங்கே ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ரொம்ப அஜாக்கிரதையாக இருப்பான். 2 பேர்த்தையும் கவனமாக இருக்கணும். நாம் நம்மளுடைய சுய அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதில் கவனமாக இருந்து, ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த மாதிரி தொடர்புகள் மூலமாக உடனே தெரிஞ்சு எப்படி இதுலேருந்து மீண்டு வர்றது அதை மட்டும் பாருங்கள். வேலையில் கவனமாக இருங்க. அதை விட கவனமாக இந்த மாதிரி செய்திகள் என்ன வருகிறது அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. வேறு ஏதாவது செய்திகள், எனக்கு இங்கே ஒன்றும் எங்களுக்கு அந்த தகவல்லாம் பெருசாக கிடைக்காது. நான் செய்தி ஊடகங்கள் வழியாக என்ன செய்தி கிடைச்சாலும் நான் உடனே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு தொடர்பில் இருங்கள். உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய வாழ்க்கை தரம், இதை விட உங்களுடைய உயிர் முக்கியம், உங்களுடைய உடல் முக்கியம், உங்களுடைய உடைமைகள் அடுத்தபடியாக முக்கியம். கவனமாக இருங்கள். இயற்கை நமக்கு துணை நிற்கும். நம்ம உழைக்க போயிருக்கோம் அந்த நாட்டில். நம்மளுடைய உடல் உழைப்பு, ஆவி, இதெல்லாத்தையும் துறந்து, குடும்ப உறவுகளெல்லாம் துறந்து ஒரு தியாக வாழ்க்கையை நீங்கள் எல்லாம் இப்போ செய்துட்ருக்கீங்க. அதனால் எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையோடு
நாம் அடுத்து சந்திப்போம். ஏதாவது செய்திகள் வந்தால் நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.